அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் என்ன அத்தாரிட்டியோடு போய் பார்க்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க. அது அவங்க கருத்து. பட்டு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான் அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார். அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரையும் சந்திக்கலை. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில் தான் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணிக்கு வந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பல முறை என்னை அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். அவர் வெளியூரில் நான் இருந்தேன். அந்த நேரத்துலலாம் நான் திருநெல்வேலி, அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கலத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார், நீங்கள் இல்லை அவசரப்பட வேணான்னு சொல்வார். அதே தான் திரும்பி வந்து சொன்னார், என்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணார். இல்லை அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக தெரியும். அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் திரு டிடிவி தினகரன் எங்களுடைய கூட்டணிக்கு வரலாம்னு வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் அழைப்பு விடுக்கிறாங்க. வைகை செல்வன் இதே போன வாரம் எப்படியெல்லாம் பேசினார்னு எனக்கு தெரியும். அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. இன்னும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன், சில பேர் இந்த ஊடகங்களில் டிபேட்டில் யூடியூப்பில் டிபேட்லலாம் பேசுகிறப்ப 21 தேர்தல் அப்பயே டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வர தயாராக இருந்தார், அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசுனாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு முறை பதில் சொன்னேன். அவர்களுக்காக அவர்கள் புரிந்துக்கிட்டு அப்படி பேசுகிறாங்களா இல்லை புரியலையான்னு தெரியல. அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கொள்கை பரப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் துணை பொதுச் செயலரை கூப்பிட்டா அந்த எங்களை பற்றி ஒருத்தவங்க டிபேட் நடத்துகிறப்ப எங்கள் கட்சியில் உள்ளவங்களை கூப்பிடணும். ஏதோ 1-2 கூப்பிடுறீங்க, அவரை விட்டுட்டு யாரையோ விட்டு பேச சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த நெறியாளருக்கு நல்லா இருக்குதான்னு தெரில. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 21 தேர்தல் அப்போ எனக்கு தெரியும் பழனிசாமி, எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும். அவருக்கு தயக்கம் இருக்கும். என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. as long as he is the general secretary of ADMK or he is the deciding authority of ADMK. கரெக்டு தானே? ஆனால் சில நல்ல உள்ளங்கள், நல விரும்பிகள், டெல்லியை சேர்ந்தவர்கள், அம்மாவின் கட்சியெல்லாம் ஒரு அணியில் வரணும், அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒரு அணியில் திறந்தா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்கப் போவதில்லை என்று. இருந்தாலும் இப்போ தெரிஞ்சவர்கள், நாம் மதிக்கக்கூடியவர்கள், வயதிலே பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப அது என்னுடைய லெட்டர் பேர்லே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளது இருந்தால் அதில் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது, அண்ணாமலை என் நண்பர் வந்தார், நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு. அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தேனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போகிறது முடியாது. இன்னும் சில பேர் ஏப்ரல் 12 அவர் வெளில போயிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும், திரு செங்கோட்டையன் எதற்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்றார், பறந்தார். நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும். இன்னும் சில அதே நலம் விரும்பிகள், நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவமிக்கவர்கள், எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். அது இல்லை என்று நான் அது வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்கிற சமயத்தில் எங்கள்
நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியின் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும், அவங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்கள் நான் கூட அதை கண்டுக்காம போனேன். ஏன்னா நான் அதில் இருக்க போகிறதில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பலை. அதனால் நான் எங்கள் நிர்வாகிகளெல்லாம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள், என்னிடமே பேசினார்கள். அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் 1ஆம் தேதியே நான் அந்த அறிவிப்பை வெளியிட்டேன். தொடர்ந்து காட்டுமன்னார் கோயிலில் என்னை கேட்டப்போ ஆமாம் நான் என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் உண்மை, அதுதான் நடந்தது. இதற்கு வாய்ப்பில்லை. என் நண்பர் அவர் வந்தப்போ நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொன்னேன். அவர் நண்பர் நல்ல நண்பர், என் மேலே பிரியமாக இருக்கிறவர், அரசியல் தாண்டி நாங்கள் நண்பர்கள். அவர் என்னை சந்திக்க இதை தான் கேட்பாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அதை நாங்கள் பேசிட்டு மற்ற விஷயங்கள் இல்லை அதெல்லாம் நான் இவர் அவர்னு நான் என்றைக்கும் யாரையும் சொன்னதில்லை. சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முயற்சி, அவங்க முயற்சியில் நான் தவறாக சொல்லலைன்னா நான் கூட்டணியில் இருக்கிறேன். அது மாதிரி போய் அந்த தலைவர்கள் அனுபவமிக்கவர்கள், என்னை விட வயதில் மூத்தவர்கள், அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் அந்த கூட்டணியில் இருப்பதை விட வெளியில் வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அதை நான் அணுகுவதற்கு, அதை எதிர்கொள்வதற்குன்னு நினச்சேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.